ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும். எம்சிசி வந்து பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு அர்ஜென்ட் அட்டென்ஷன் டு கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்கான். என்னடா திடீர்னு அர்ஜென்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயம் தான். என்ன கேட்டிருக்காங்களா, நிறைய ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கு, கொஞ்சம் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டீங்களாப்பா அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, 31 ஜூலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க நம்மளுடைய எம்சிசியோட ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் அப் டு 3 PM ஆஃப் ஜூலை 31 ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ரவுண்ட் 1க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். ரவுண்ட் 1 ரீசெட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 ஜூலை 2025 வரைக்கும் அவைலபிள் இருக்கு. என்ன ரீசெட், சில பேர் எம்பிபிஎஸ் மட்டும் போட்டிருப்பாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிஎஸ்சி கோர்சஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தான் வச்சிருப்பாங்க, ஆல் இந்தியா கோட்டா பண்ணிருக்க மாட்டாங்க, சில பேர் வந்து டீம் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து ரீசெட் ஆப்ஷன் கொடுத்தாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் 31 வரைக்கும் இருக்கு, சாய்ஸ் லாக்கிங் 31 வரைக்கும் இருக்கு, ப்ராசஸிங் 1 and 2, தென் டேட் ரிசல்ட் 3, 4 டேட் ஆஃப் டிக்ளரேஷன், போய் ஜாயின் பண்றதுக்கு 8ஆம் தேதி இருக்கும் டைம். ஜாலியா ஹாப்பியா?